இந்த லேஅவுட்டை நம்ம ஏன் மெயினாக ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்லையும், ஜிஎஸ்சி ரோட்லேருந்து ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ்லையும், சைட்லேருந்து ஃப்ரண்ட்லேயே அந்த மெயின்லேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அதுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகோ கம்பெனி தெரியும். சைட் உள்ளேருந்தே பார்த்தாலே உங்களுக்கு மெயினாக அந்த கம்பெனி தெரியுது. நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி தெரிவித்து இருப்பீங்க. ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்தில் இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. லாஸ்ட்டாக ஊரப்பாக்கம் லொக்கேஷனில் போட்டிருந்தாங்க, அது ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் நியர்பை பார்த்தோன்னா நமக்கு கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பையில் இந்த ஒரு லேஅவுட் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடாஞ்சேரி. எப்பவுமே கூடாஞ்சேரினாலே நம்ம நெல்லிக்குப்பம் ரோடு பற்றி தான் எல்லாரோட மைண்ட்லேயும் வரும். பட் நம்ம இன்னைக்கு எடுக்க வந்திருக்கிறது கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படியே பக்கத்திலே தான் ஒரு சூப்பரான லேஅவுட் தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண வந்திருக்கும். இந்த லேஅவுட்டை நம்ம ஏன் மெயினாக ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்லையும், ஜிஎஸ்சி ரோட்லேருந்து ஒரு 1.8 கிலோமீட்டர்ஸ்லையும், அது மட்டும் இல்லை சைட்லேருந்து ஃப்ரண்ட்லேயே அந்த மெயின்லேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அதுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ். அது மட்டும் இல்லைங்க, ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் லொக்கேஷன். நம்ம ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகோ கம்பெனி தெரியும். சைட் உள்ளேருந்தே பார்த்தாலே உங்களுக்கு மெயினாக அந்த கம்பெனி தெரியுது. அதனால தாங்க மெயினாக நம்ம இந்த லேஅவுட் ரிவ்யூ பண்ணி வந்திருக்கோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ப்ராப்பர்ட்டி இருந்தால் சொல்லுங்கள், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மினிமம் சைஸ்ல இருந்து தான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த லேஅவுட்ல உங்களுக்கு மினிமம் சைஸ்ல இருந்தே ப்ராப்பர்ட்டி அவைலபிளா இருக்கு. இந்த லேஅவுட் ரிவ்யூ பண்ண கூப்பிடுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிராக்கல் லேண்ட் அண்ட் டெவலப்பர்ஸ். இப்போ ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான விஷயம், யாருக்கும் ₹1 புரோக்கரேஜ் கொடுக்குற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. ஸோ இந்த லொக்கேஷனுக்கு நம்ம எது வழியா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை கூடாஞ்சேரி, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே கூடாஞ்சேரினாலே நெல்லிக்குப்பம் ரோடு தான் எல்லாருக்குமே நல்லபடியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பக்கம் மாடம்பாக்கம் சைடில் ஒரு பெரிய வளர்ச்சி ஆகிட்டு இருக்குன்றது நிறைய பேர் கண்டிப்பாக தெரியாது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் கரெக்டாக கூடாஞ்சேரியிலேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் போகிற ரோடு, ரைட் எடுத்தீங்கன்னா நம்ம மாடம்பாக்கம் பிரிட்ஜ் ரயில்வே ஸ்டேஷன் வர ரோடாக இருக்கும். நம்ம அந்த மாடம்பாக்கம் பிரிட்ஜ் ஏறி இறங்கி கரெக்டாக ஒரு 150 மீட்டர்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் கட் ஆகும். அதை தாண்டி தான் உங்களுக்கு பாரத் பெட்ரோல் பங்க். பாரத் பெட்ரோல் பங்க் முன்னாடியே நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அந்த ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 500 மீட்டர்ஸில் தான் இந்த லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இன்னொரு விஷயம், வர வழியில் நமக்கு அத்தியாவசிய தேவையான சூப்பர் மார்க்கெட்டு, ஏடிஎம், பேங்க், ஹாஸ்பிட்டல் எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சைட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் லொக்கேஷன் தான். நிறைய பேர் வீடு கட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நிறைய வீடு இங்கே போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம சைட்ல நின்று பார்த்தாலே அந்த பக்கம் கேமரா திருப்புங்க, ஜோகோ கம்பெனியோட பில்டிங் தெரிஞ்சு பாருங்க, அந்த கப் பில்டிங், அது பக்கத்திலே தான் உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இந்த லேஅவுட்டுக்கு இன்னொரு கனெக்டிவிட்டி ரோடு இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்படியே ஆப்போசிட் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதனூர் ரோடு சொல்லுவாங்க. ஆதனூர் ரோடு வழியாகவும் இந்த ரோட்டுக்கு நீங்க கனெக்டிவிட்டி வரலாம். ஐ மீன் கூடாஞ்சேரியோட கனெக்டிவிட்டியில ஜாயின் ஆகும். அதுல இருந்து கரெக்டா ஒரு 500 மீட்டர்ஸ்ல தான் இந்த லேஅவுட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நியர்பை ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த சைட்ல இருந்து கரெக்டா ஒரு 800 மீட்டர்ஸ்ல விருதி வித்யாலயா ஸ்கூல் இருக்கு. அதுக்கப்புறம் நீலன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நம்ம அப்படியே ரோடு அந்த பக்கம் கிராஸ் பண்ணீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல், சென்ட் ஜோசப் ஸ்கூல், சென்ட் ஜான் ஸ்கூல், இந்த ஸ்கூல் எல்லாமே இங்க இருந்து நியர்பைல அமைஞ்சிருக்கு. நம்ம காலேஜஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்க இருந்து நம்ம ரைட் சைட்ல பார்த்தாலே உங்களுக்கு எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில எல்லாமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஐ மீன் மெடிக்கல் அமைஞ்சிருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் லெஃப்ட் சைட்ல பார்த்தோன்னா உங்களுக்கு கிரசன்ட் யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. அதுல இருந்து ரைட் எடுத்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. ஸோ அதே மாதிரி கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம நிக்கிற இடத்துல இருந்து நம்ம ரைட் சைட்லயே பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஜோகோ கம்பெனி அமைஞ்சிருக்கு. அதுல இருந்து அப்படியே போனீங்கன்னா மகேந்திரா வேல் சிட்டி, இந்த பக்கம் போனீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே. இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த சுற்று வட்டாரத்துல இப்போ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. லாஸ்டா ஊரப்பாக்கம் லொக்கேஷன்ல போட்டிருந்தாங்க, அது ஃபுல்லாவே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நியர்பை பார்த்தோன்னா நமக்கு கூடாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல இந்த ஒரு லேஅவுட் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபிளா இருக்கும். இங்க நியர்பைல இருக்க ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹைலைட் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ப்ராஜெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி நகர். இது ஒரு டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ். இதுல டோட்டலா உங்களுக்கு 42 பிளாட்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மினிமம் சைஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 788 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து மேக்ஸிமம் 2100 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதுல உங்களுக்கு பிளாட் அவைலபிளா இருக்கு. இது நியூ ப்ராப்பர்ட்டின்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபேசிங்லயும் பிளாட் அவைலபிளா இருக்கு. இமீடியட்டா வரவங்களுக்கு கார்னர் பாட்டம் நீங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்ல, அம்யூனிட்டிஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து 30 ஃபீட் 24 ஃபீட் ரோட், பிளாக் டாப் ரோட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் உண்டான ட்ரைனேஜும் உங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் லைட், சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. 3 ஃபேஸ் இபிலையும் உங்களுக்கு உள்ள வந்திருக்கு. ஸோ இபிலையும் உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி காம்பவுண்டர் வால் போட்டு கொடுத்துருக்காங்க. 2 என்ட்ரன்ஸ் இருக்கிறதுனால 2 சைடுமே உங்களுக்கு கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம ஃபுல்லா டீடைல்டா பார்த்துப்போம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4800 சொல்லியிருக்காங்க. நம்மளோட சேனல் நேம் சொல்லுங்க, கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு 80 to 90% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க, ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன் நியர்பைல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கவங்க, இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க, இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் அவங்களோட டேரக்ட் சேல்ஸ் மேனேஜர் நம்பர் தான். எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.